பார்த்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, இந்த கட்சி ஒரு நெருப்பினால் உருவான ஒரு கட்சி. அந்த காலத்துல பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அது பிரிக்க கூடாது, ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியேவும் செல்லக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டம் நடத்தி அதன் பிறகு ஜனசங்க கட்சியாக அது மாறி 1950 காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்மோடு முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார். காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இருந்திருந்தான். நம்முடைய முதல் தலைவர் இறந்தது அப்படி. அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி கொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக, பஞ்சாபா இருக்கட்டுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. காஷ்மீர் 1989 ஏகப்பட்ட பேர், வடகிழக்கு ஏகப்பட்ட பேர், அது நிறைய பேர் எதற்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்காங்க. இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு? 1984 வெறும் 2 எம்பிக்களோடு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. உங்களை போன்ற மனிதர்கள் அப்பொழுது நீங்க யோசித்தனால் இல்ல, நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்திலே கலக்க வேண்டும், நாமும் அதே பணியை தான் செய்கின்றோம். ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில கால் பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை சவுத் இந்தியன் ஆக்டர், அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. தமிழகமாக இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா அனைத்து பகுதிகளிலும் கூட ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியன் ஆக்டர். அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல, இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங். அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டி யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க. அதுபோன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி. சாதாரண கட்சி நாங்கள் எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும். குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன். அறிக்கை அன்னைக்கு இது போட்டா நமக்கு கிளாப் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு இது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில் இருக்கு. நம்ம ஏதோ கைத்தட்டலுக்காக ஓட்டுக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுறது இல்லைங்க. எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையை மட்டும்தான் பேசியிருக்கிறது, நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது. வரும் பொழுது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்கின்ற வார்த்தை எங்கே சென்றாலும் கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம், குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம், இதை வந்து தலையாய இனமாக வைத்து நாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். இன்று நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு. தமிழகத்துல நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அனைவருக்கும் கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். நேற்று அண்ணன் ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொன்னார். அண்ணே, எங்க அண்ணன் சரத்குமார் நல்லா பார்த்துக்கங்க. அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் சொன்னார், அண்ணா, அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. அதனால் எனக்கு சரத்குமார் அவர்களே நாங்கள் ஏதோ தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை. அதற்கு நான் பேசாம தமிழகத்துல அடைத்து வைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. தமிழகத்துல இருக்காரு நம்ம தமிழன், நம்முடைய பெருமை மிகுந்த தமிழன் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார். வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து
எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக ஒரு அன்போடு எங்களை எல்லாம் அரவணைத்து கட்சி அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து இந்த அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு அதை எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி.